வணக்கம். இப்போ நம்ம காமனா இருக்கிற டிசீஸ் என்னன்னு பார்த்தோம்னா டயபெட்டிஸ். இதுல சித்தா, அலோபதி 2லயும் எப்படி இன்டகிரேட்டடா மெடிசின்ஸ் எடுத்துக்கலாமா? இல்ல தனித்தனியா எடுத்துக்கலாமா? அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒரு டீட்டெயிலா ஒரு டிஸ்கஷன் மாரி ஒண்ணு பார்க்கலாம். நான் டாக்டர் நந்தினி. இத எப்படி நம்ம ஃபர்தரா மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பரத் சார் கிளாரிஃபை பண்ணுவாரு. இப்ப சித்தா, அலோபதி 2மே எது பெஸ்ட் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த சிஸ்டம் பெஸ்ட்டு அப்படின்னு கேட்குறதே தப்பு. ஆக்சுவலாக எல்லா சிஸ்டமும் பெஸ்ட்டு தான். எந்த இடத்துல எந்த சிஸ்டமும் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் இப்போ என்னென்னா ரீசெண்ட் டேஸில் சித்தா டாக்டர்கிட்ட நவீன மருத்துவம்ல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதனால தான் உங்கள்கிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்கிறது. அலோபதி டாக்டர்கிட்ட போய் சித்தா டாக்டர் நிறைய மூலிகை மருந்துகள் சாப்பிட்டோம், ஒன்றுமே கேட்கல, அதனால தான் உங்ககிட்ட வந்தேன்றது. ஸோ இந்த பிளேமிங்கே தப்பு. எந்த காரணத்தை கொண்டும் எல்லா மருத்துவமும் சிறந்த மருத்துவம் தான். உங்கள் உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சரியான மருத்துவம் எடுக்கணும். இங்கே எது முக்கியம்னா உங்கள் பாடி தான் முக்கியம். உங்கள் பாடியும் உங்கள் சோலும் தான் முக்கியம். இதில் எந்த சிஸ்டம் முக்கியன்ற கான்செப்டே தப்பு. ஆக்சுவலாக எல்லா சிஸ்டமும் ஈக்குவல் தான். சரிங்களா? நெக்ஸ்ட், இப்போ பர்மனன்ட் க்யூர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது எதில் இருக்கும் சார்? பர்மனன்ட் க்யூர்ன்றது ஒரு நல்ல டெவலப்பான மதுமேக நோய், ஒரு டெவலப்பான டயபெட்டிஸில் பர்மனன்ட் க்யூர்ன்றதே கிடையாது, மேனேஜ்மெண்ட்டு தான். அதாவது ஒரு டயபெட்டிஸ் வந்துருச்சு, அவருக்கு இனிஷியலாகவே ஃபாஸ்டிங்கில் 200 தாண்டிடுச்சு, போஸ்ட் பிராண்டியரில் 250 300 போயிடுச்சு, அது ரொம்ப நாளாக அந்தலேயே பாடி அக்காமடேட் ஆகிடுச்சு அப்படின்னா அவர் கம்ப்ளீட் டயபெட்டிக் பேஷண்ட்டாக மாறிட்டார்னு அர்த்தம். ஸோ அவர் லைஃப் லாங்காக அந்த டயபெட்டிஸ் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஸோ டயபெட்டிஸ் ஒரிஜினலாக பார்த்தா கம்ப்ளீட் க்யூரபிள் டிசீஸ் கிடையாது, இட் இஸ் மேனேஜபிள் டிசீஸ். ஸோ இப்போ ஒரு பார்டர்லைன் டயபெட்டிஸ் இருக்கார், அவர் இப்போ தான் ஃபாஸ்டிங்கில் ஒரு 120 தான் காட்டுது, போஸ்ட் பிராண்டியரில் ஒரு 150 170 180 தான் காட்டுது அப்படின்னா அவர் பார்டர்லைன் டயபெட்டிஸ். அவரை நம்ம என்ன பண்ணலாம்னா கம்ப்ளீட் ரெக்கவர் பண்ணி கம்ப்ளீட்டாக நார்மல் பண்ணிடலாம். ஸோ பார்டர்லைன் டயபெட்டிஸ் இருக்கிறவங்கள நம்ம கம்ப்ளீட்டாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஃபுட்டு மாடிஃபிகேஷன் இப்படிலாம் சொல்லி அவரை தான் நம்ம நார்மல் பண்ண முடியும். ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மதுமேக பிணியாளராக மாறினவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்டாக மாறினவங்கள நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிட்டோன்னு சொல்ல முடியாது. அவங்க லைஃப் லாங்காக மேனேஜ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ சித்தான்னு எடுத்துட்டோன்னா காமனாக வர டவுட் அப்படின்னு பார்த்துட்டோன்னா மெட்டல் பேஸ், மெட்டல்னால பயந்துக்கிறாங்க. அலோபதி பெஸ்ட்டா சித்தா பெஸ்ட்டா அப்படிங்கிறதுல. ஸோ எந்த மாதிரி கொண்டு போகலாங்க சார்? இப்போ டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த இதுக்கு எப்படி நம்ம இப்போ டயபெட்டிஸுக்கு நம்ம நிறைய யூஸ் பண்ணுறது இந்த ஹெர்பல் தான் யூஸ் பண்ணுறோம், ஹெர்பல் டிகாக்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் ஃபேமஸாக சித்தாவில் யூஸ் பண்ணுற கஷாயம் பார்த்திங்கன்னா மதுமேக குடிநீர் சூரணம்னு ஒரு சூரணம், அதுதான் எக்ஸலண்ட்டாக டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த மதுமேக குடிநீர் சூரணத்தில் ஆவிரை, கொன்றை, நாவல், கடல் அணிஞ்சில், முத்தக்கோஷ்டம் அப்படின்னு மூலிகைகள் தான் கலந்துருக்கு. ஸோ இதில் மெட்டலே ஆட் ஆகலை. சரி, இன்னொன்று ஆவாரை குடிநீர்னு ஒரு குடிநீர் இருக்குது. அந்த மாதிரி நிறைய நாவல் கொட்டை அந்த மாதிரி நிறைய ஹெர்பல் பேஸே வச்சுக்கிட்டு நம்ம டயபெட்டிஸை ரொம்ப ஈஸியாக ரெக்கவர் பண்ணலாம், ஈஸியாக அதை லிமிட்டுக்கு கொண்டு வரலாம் ப்ளட் சுகர் லெவலை. இப்போ மெட்டல் பேஸ் எங்கே வரும்னா இப்போ சித்தாவில் பார்த்திங்கன்னா அப்ரக செந்தூரம்னு அப்ரக பற்பம், இது ரெண்டும் டயபெட்டிஸ் கொடுக்கக்கூடிய நல்ல மருந்துகள். பட் அந்த இடத்துல இந்த மாதிரி சில மெட்டாலிக் ட்ரக்ஸும் இருக்குது. அந்த ட்ரக்கு நம்ம ரொம்ப அட்வான்ஸ் கண்டிஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் மெலிட்டஸு, ஒரு ஃபாஸ்டிங் மோர் தேன் 300, போஸ்ட் பிராண்டியல் எப்போயுமே 400 500 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. அந்த மாதிரி கண்டிஷனுக்கு தான் நம்ம மெட்டல் ட்ரக்குக்கே போவோம். பிஃபோர் தட் நம்ம கம்ப்ளீட் ஹெர்பல் ட்ரக்கை வச்சே கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணிடலாம். சரி, இப்போ மெட்டல் ட்ரக்குன்னு வருவோம். மெட்டல் ட்ரக்கில் இப்போ என்ன விஷயம்னா நம்ம சித்தாவில் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா மெட்டல் ட்ரக்ஸும் அந்த பார்ட்டிகல் சைஸ் பார்த்திங்கன்னா நானோ பார்ட்டிகல் சைஸுக்கு போயிடுது. நானோ 10⁻⁻9 தான் நானோ பார்ட்டிகல் சைஸ், 10⁻⁻7 -8 அந்த ரேஞ்சுக்கு போயிடுது நம்ம பஸ்பம் செந்தூரம்லாம். வேறஸ் நம்ம கிட்னியோட ஃபில்ட்ரேஷனோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 10⁻⁻6, அதாவது மைக்ரோ லெவல் பார்ட்டிகல் இருந்தாவே கிட்னி அந்த ப்ராடக்டை அந்த பர்டிகுலர் பொருளை ஃபில்டர் பண்ணிவிடும். ஸோ கிட்னி ஃபில்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி 10⁻⁻6. நம்ம மருந்தில் எல்லாமே 10⁻⁻6 கிராஸ் பண்ணிடுது. அதாவது 10⁻⁻7 -8 ஈவன் 10⁻�12 பார்ட்டிகளும் நம்ம மருந்தில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மருந்துகள் எந்த நன்கு முடிக்கப்பட்ட ஒரு ஜிஎம்பி சர்டிஃபைட், டாக்ஸிசிட்டி இல்லை, நம்ம மருந்து
கிட்னியை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாது. தேவையான அளவு அப்சர்வ் பண்ணும், தேவையில்லாதது வந்து ஃபில்டர் ஆகிடும். சரிங்களா? அதனால் நம்ம நன்கு முடிக்கப்பட்ட ஒரு ஜிஎம்பி சர்டிஃபைடு இருக்கக்கூடிய ட்ரக்கில் எந்த காரணத்தை கொண்டும் மெட்டல் ட்ரக்கில் டாக்ஸிசிட்டி வராது. அதே மாதிரி இப்போ இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்களா சார், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சித்தால ஏதாவது க்யூர் இருக்கா? ஆமாம், இப்போ வந்து டயபெட்டிஸில் ரெண்டுங்க. ஒன்று இன்சுலின் டிபெண்ட், நான் இன்சுலின் டிபெண்ட். இப்போ இன்சுலின் டிபெண்ட்ன்றது கொஞ்சம் அட்வான்ஸ் கண்டிஷன் போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இன்சுலின் போட்டால் தான் கண்ட்ரோல் ஆகுன்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. சரி, அந்த கேஸுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய அட்வான்டேஜ் எடுத்து இன்னும் நல்லா ட்ரக்கை கொடுத்து ரெக்கவர் பண்ணுற கண்டிஷனுக்கு வரணும். ஸோ யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேரலல் ட்ரீட்மெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்சுலினை எந்த காரணத்தை கொண்டும் யூனிட்லாம் கை வைக்க மாட்டோம். இந்த கஷாயத்தை ரெகுலராக குடிக்க சொல்லி, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், யோகா எல்லாம் சொல்லி கொடுத்து அப்படியே பேரலாக ஒரு 2 months நம்ம மருந்தையும் இன்சுலினையும் சேர்த்து எடுத்துக்க சொல்லுவோம். நடுவில் அவங்க பிளட் சுகரை நம்ம வந்து செக் பண்ண சொல்லுவோம். அப்படி செக் பண்ணுறப்ப நல்லா பிளட் சுகர் கண்ட்ரோலாக இருந்ததுன்னா நீங்கள் அலோபதி டாக்டர்கிட்ட போய் இந்த லெவலுக்கு கண்ட்ரோலாக இருக்குன்னு அவங்க பார்த்தாவே அவங்க டக்குன்னு யூனிட்டை குறைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மில்லிட்டஸும் நம்ம அழகாக கண்ட்ரோல் பண்ணலாம். நல்லா கண்ட்ரோல் பண்ணால் அலோபதி சிஸ்டம் ஆஃப் டாக்டர்ஸே அவங்களே என்ன பண்ணிவிடுவாங்க, நல்ல பிளட் சுகர் கண்ட்ரோல் இருந்தால் யூனிட்டை குறைச்சிடுவாங்க. ஸோ நம்ம வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மில்லிட்டஸை இப்போ மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பு, ஆனால் அதையும் பண்ணலாம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பேரலல் ட்ரீட்மெண்ட் தான் ஒர்க் ஆகும். பட் இன்சுலின் டிபெண்டன்ட் இல்லாமல் நார்மலாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு சாதாரணமாக நம்ம மந்தை ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணி நல்லா மேனேஜ் பண்ணலாம். இப்போ அலோபதின்னு பார்த்துட்டோன்னா மெட்ஃபார்மின் வந்து ரெகுலராக எடுத்துக்கிறாங்க, அதில் ஒரு காம்ப்ளிகேஷன் வரும். இப்போ சித்தான நம்ம ரெகுலராக எடுக்கிறப்ப அதுலேயும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, இல்லை அதில் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் நம்ம க்யூர் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக காம்ப்ளிகேஷன்றது விஷயத்தோட இப்போ மெட்ஃபார்மின் ரெகுலராக எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேருக்கு மெட்ஃபார்மினே செட் ஆகிடுது. கிட்டத்தட்ட 90 வயசு 100 வயசு வரைக்கும் மெட்ஃபார்மினே எடுத்துகிட்டு இருக்காங்க பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ மெட்ஃபார்மின் சிலருக்கு கேட்கல அப்படின்றப்ப அவங்க அந்த ட்ரக்கோட வேறு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் அவங்க எடுக்கிறாங்க. அதோட டெரைவேட்டிவ்ஸு வேறு அந்த இன்சுலினை கரெக்டாக இன்சுலினை சிந்தசிஸ் பண்ண வைக்கக்கூடிய வேறு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் அவங்க எடுக்கிறாங்க. அந்த ட்ரக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதில் ஏகப்பட்ட டெரைவேட்டிவ்ஸ், ஏகப்பட்ட அட்வான்ஸு ரிசர்ச்லாம் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாற்றி கொடுக்குறாங்க. இப்போ இதில் வந்து ட்ரக்கு அடாப்டபிலிட்டி, ட்ரக்கு சரியாக உடம்புல கேட்காம போய் ட்ரக்கை மாற்றுறாங்களே ஒழிய, ஸோ ரெகுலராக மெட்ஃபார்மின் எடுக்கிறதுனால ஒரு காம்ப்ளிகேஷன்றதுனால கிடையாது. இப்போ ஒன்று கண்ட்ரோல் பண்ணதே கண்ட்ரோல் பண்ணல, அதுதான் கண்டிஷன். சரி, இப்போ சித்தால அதே மாதிரி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு வந்து என்ன தான் நீங்கள் வந்து நாவல்கொட்டை சூர்ணம் கொடுத்தாலும் அது கேட்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு நாங்கள் வந்து ஆவாரம்பூ குடிநீர் கஷாயத்தை கொடுப்போம். ஸோ அந்த பேஷண்ட்டோட நாடி நிலையை வச்சுக்கிட்டு அவங்க வாதமாக பித்தமாக கபமான்னு கண்டுபிடிச்சி அந்த பேஷண்ட்டோட தேக நிலையை வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கரெக்டான ட்ரக் ஆஃப் சாய்ஸு, எந்த ஆவாரையை கொடுக்கலாமா, இல்லை மதுமேக குடிநீரை கொடுக்கலாமா, இல்லை நாவல் கொட்டையை கொடுக்கலாமா அப்படின்னு சூஸ் பண்ணி கொடுக்குறப்ப உறுதியாக அது கேட்கும். ஸோ நம்ம சூஸ் பண்ணுறதுலாம் இருக்குது. இப்போ லாங் டேர்மாக சித்தா மெடிசன்ஸ் எடுத்துட்டோம்னா ஹைப்போகிளைசிமிக் கண்டிஷன்ஸ் வருமா சார்? ஆக்சுவலாக நம்ம மெட்ஃபார்மினோ இல்லை அலோபதி ட்ரக்கோ ஒரு டோஸுக்கு மேலே சாப்பிட்றப்ப ஹைப்போகிளைசிமிக் வரும். ஆனால் அதே சித்தா ட்ரக்கை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறப்ப எந்த காரணத்துக்கு ஒன்றும் ஹைப்போகிளைசிமிக் வராது. ஏன் வராதுன்னா, நம்ம ஹெர்பல் ட்ரக்குக்கு அந்த பிளட் சுகர் நார்மல் லிமிட்டை விட குறைக்கிற பவர் கிடையாது. ஸோ இது நான் நிறைய பேஷண்ட்டை பார்த்துருக்கேன். நிறைய பேஷண்ட் என்னென்னா, இப்போ வந்து நான் அவங்கக்கிட்ட ஒரு மதுமேக குடிநீர் கஷாயம் குடிப்பாங்க, 2 வேளை குடிப்பாங்க, கூட மெட்ஃபார்மினும் போட்டுட்ருப்பாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ என்னென்னா டக்குன்னு ஒரு ஹைப்போகிளைசிமிக் கண்டிஷன் போயிடுவாங்க. அந்த கண்டிஷனுக்கு போகிறப்ப ஐயோ எனக்கு கை காலெலாம் உதறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இம்மீடியேட்டாக நீங்கள் அலோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி அந்த மெட்ஃபார்மினோட டோசேஜை குறைங்க. ஏன்னா அந்த ஹைப்போகிளைசிமிக் கொண்டு போகிற பவர் எதுக்கு தான் இருக்குது, மெட்ஃபார்மினுக்கு தான் இருக்கே ஒழிய சித்தார்டருக்கு கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஹைப்போகிளைசிமிக் வருதுன்னா அதை நீங்கள் வந்து அலோபதி ட்ரக்கோட டோசேஜை மாற்றி தான் அதை மேனேஜ் பண்ணணும், மெயின்டைன் பண்ணுமே ஒழிய சித்தா ட்ரக் மேலே டவுட் பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஹெர்பல் ட்ரக்ஸுக்கு ஹைப்போகிளைசிமிக் கொண்டு போகக்கூடிய பவரே இல்லை. சரிங்களா? இப்போ தெரப்பீஸ் அப்படிங்கிறது வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்கு சார் சித்தாவில். அப்படி இருக்கப்ப இந்த டயபெட்டிஸ்க்கு வந்து ஏதாவது தெரப்பீஸ் ஹெல்ப் பண்ணுமா கம்மி பண்ணுறது? டெஃபினட்டாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ரெகுலர் வாக்கிங்கே நல்லா டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறது அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ஸோ தெரப்பின்னு பார்த்தா இந்த ஆயில் பாத்து, ஆயில் மசாஜ் இதெல்லாம் நல்ல டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக செயல்படுது. இன்னும் பர்டிகுலராக சொல்ல போனால்
இப்போ நேச்சுரோபதியில் நிறைய ஃப்ரூட்ஸை மட்டுமே கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தால் டயபெட்டிக் நல்லா கண்ட்ரோல் ஆகுது. அது இல்லாமல் டயட் பிளான் அந்த மாதிரி போட்டு நல்லா டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ என்னென்னா அந்த சன்லைட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் டயபெட்டிக் கண்ட்ரோல், வாழை இலை கட்டிட்டு அந்த சன் பாத் எடுத்தால் அதில் டயபெட்டிக் குறையுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஒன்றும் இல்லை, பானை தண்ணியை ப்ராப்பராக ரெகுலராக யூஸ் பண்ணாவே டயபெட்டிக் ஒரு நல்ல லிமிட்டில் கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் தெரப்பி டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் தெரப்பியை அந்தந்த பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்டர்னல் தெரப்பியை சூஸ் பண்ணி கொடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் சில வர்மா பாயிண்ட்ஸே டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆமை காலம்னு ஒரு வர்மா பாயிண்ட் இருக்குது. அந்த ஆமை காலம்ன்ற வர்மா பாயிண்ட்டை நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வரப்போ டயபெட்டிஸ் நல்லா கண்ட்ரோல் ஆகிறத நிறைய பேஷண்ட் ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அந்தந்த பேஷண்ட்டுக்குரிய விஷயத்தை நம்ம கரெக்டாக எக்ஸ்டர்னல் தெரப்பியை சூஸ் பண்ணி அதை அவங்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம சித்தான்னு ஒரு மெடிசன் எடுத்துக்கிறோம், அலோபதின்னு ஒரு மெடிசன் எடுத்துக்கிறோம். ரெண்டோட டோசேஜ்னு பார்த்தோம்னா ரெண்டு ஈக்குவலாக சாப்பிட்ணுமா? இப்போ ஒரு சில பேர் வந்து சித்தா அதிகமாக டோசேஜ் வச்சு சாப்பிட்ற மாதிரி, இதில் அலோபதியில் டோஸ் கம்மி பண்ணி சாப்பிட்ற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க? இல்லை, நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் டாக்டரை பார்க்காம டோஸை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. பேஷண்ட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க. பேஷண்ட்டு நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேரலல் ட்ரீட்மெண்ட் தான் ஒரு பேஷண்ட் எடுக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அலோபதி ட்ரக்கில் டோஸை மாற்றணும்னா நீங்கள் அலோபதி டாக்டர்கிட்ட போய் தான் டோஸை மாற்றணும். அதே மாதிரி சித்தா ட்ரக்கில் நீங்கள் டோஸை மாற்றணும், இல்லை டைம் இந்த டைம் செட் ஆகல வேறு டைமில் மாற்றணும் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு சித்தா டாக்டரை பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ இந்த டோசேஜ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தனியாக பண்ணக்கூடாது. டோசேஜ் விஷயத்தில் நீங்கள் எதுவும் பிளான் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ட்ரக் டோசேஜை டாக்டர் தான் டிசைட் பண்ணணும். ஸோ அந்தந்த டாக்டரை பார்த்து தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். சரிங்களா? இப்போ டெஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சித்தா அலோபதி ரெண்டுலேயும் ஈக்குவலாக ஒரே மாதிரி டெஸ்ட் இருக்குங்களா, இல்லை வேறு மாதிரி டெஸ்ட் எடுக்கணுங்களா? டெஸ்ட்டுன்றது எல்லாம் காமன் டெஸ்ட்டு தாங்க. இப்போ பிளட்ஸ் எடுத்தோடனே வந்தால் இப்போ ஃபாஸ்டிங் பார்ப்போம், போஸ்ட் பிராண்டில் பார்ப்போம். ஸோ இப்போ HbA1c ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த 3 months ஆவரேஜை பார்த்து சூப்பராக கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலாக இந்த HbA1c வந்த பிறகு தான் ஒரு பேஷண்ட் வந்து உண்மையான டயபெட்டிக்காக இல்லையா அப்படின்றதையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். பிஃபோர் தட் என்னென்னா, இந்த ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியலில் வச்சுக்கிட்டு சில பேஷண்ட் நம்ம மிஸ் பண்ணோன்னா ஃபால்ஸ் டயபெட்டிக் நிறைய பேரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு மருந்து கொடுத்துட்டோம். இல்லை டயபெட்டிக் பேஷண்ட்டே மிஸ் பண்ண கண்டிஷன்லாம் இருந்தது. இப்போ இந்த HbA1c வந்த பிறகு அது வந்து ஒரு 3 months ஆவரேஜ்ன்றதுனால அது கரெக்டாக அந்த இண்டெக்ஸை வச்சு அந்த பேஷண்ட் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இல்லையான்றதை நம்ம ஃபைனல் பண்ணுறோம். ஸோ இந்த 3 டெஸ்ட்டு தான் யூனிவர்சலி அக்செப்டட் டெஸ்ட்டு. ஸோ சித்தாவில் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, சித்தாவில் கொஞ்சம் நீர்க்குறி நெய்க்குறியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ப்ரக்னோசிஸ் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணிக்கிறோம், ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ் கிடையாது. ப்ரக்னோசிஸ் பர்பஸுக்கு மெயினாக நாடி வந்து ஒரு டயக்னோஸ்டிக் டூல். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு எப்படி நாடி இருக்கும் அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மற்ற பேராமீட்டர்ஸ்னால் ஒரு ப்ரக்னோஸ்டிக் டூலாக தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ சித்தான்னு பார்த்துட்டோன்னா உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டயட் பிளான் அந்த மாதிரி ஏதாவதுல வச்சு நம்ம டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்லை கம்மி பண்ண முடியுமா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க? டெஃபினட்டாக டயட் பிளானை மட்டுமே வச்சுக்கிட்டு டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ராப்பராக நல்லா சூ பண்ணி சாப்பிட்டா நமக்கு வந்து டைலின் அதை மவுத்துலேருந்து டைஜஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நல்லா சூ பண்ணி சாப்பிட்டாவே டயபெட்டிஸை நல்லா எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணலாம். இன்னொன்று அந்த டைமிங் நிறைய டயட் பிளான்லாம் சொல்கிறாங்க. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும், என்னென்ன வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும், அப்புறம் என்ன டைமிங் சாப்பிட்ணும், எவ்வளோ கேப் விடணும், எப்படி ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும், எப்படி அந்த முளைக்கட்டிய தானியங்களை யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் கொட்டி கிடக்குது. இப்போ என்னென்னா, ஒரு ப்ராப்பராக ஒரு டாக்டரை பார்த்து அவர்கிட்ட ஒரு டயட் பிளான் வாங்கிக்கிறது பெட்டர். ஏன்னா அந்தந்த பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த டயட் பிளான் வாங்கி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீனாக இருக்கிற ஒரு பேஷண்ட் இருக்காங்க, டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, அவங்கள போய் நீங்கள் ஆயிலே சாப்பிடாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து ஆயிலே யூஸ் பண்ணால் இன்னும் லீனாக தான் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அதே ஒரு ஃபேட்டாக ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அந்த ஃபேட்டாக இருக்கிற பேஷண்ட்டுக்கிட்ட போய்ட்டு நீங்கள் டயட் பிளானில் கண்டிப்பாக கொஞ்சம் ஆயில் அவாய்ட் பண்ண சொல்லணும். ஸோ டயட் பிளான் வந்து பேஷண்ட் டு பேஷண்ட் மாறும். ஸோ பேஷண்ட்டை வச்சு தான் நம்ம டயட் பிளானை ஷெட்யூல் பண்ணணும். டயட் பிளானை வச்சுக்கிட்டு 50% டயபெட்டிஸை எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணலாம். என்னை கேட்டால் ட்ரக்கோட ரோல் வந்து 50% தான். 50% வந்து டயட் பிளான் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். இப்போ சித்தாவில் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டோன்னா சரியாயிடலாம், இல்லை லேட் ஆச்சுன்னா சரியாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? உண்மைதான். அதாவது ஒரு ப்ரீ டயபெட்டிக்ன்ற கண்டிஷனில் சித்தாவுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த டயபெட்டிஸே நம்ம உடம்புல வராமல் பண்ணிடலாம்.
பட் காம்ப்ளிகேஷன் அளவுக்கு போயிடுச்சு, அப்படி இருக்கவங்களுக்கு ஏதாவது ரெமெடிக்கோ அந்த மாதிரி டைமில் நம்ம அவங்க ஆல்ரெடி இப்போ 2 வருஷம் 3 வருஷம் அலோபதி ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, ஒரு காம்ப்ளிகேஷனில் இருக்காங்கன்னா நம்ம ஒரு பேரலல் ட்ரீட்மெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணணும். கூடயே சேர்ந்து நம்ம ஹெர்பல் டிகாக்ஷன்ஸ் ஹெர்பல்ஸை கொடுத்துட்டு போக போக என்ன பண்ணணும்னா நல்லா டயபெட்டிக் நல்லா கண்ட்ரோல் ஆக ஆக அந்த அலோபதி மெடிசன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக டோஸை குறைச்சிட்டு வந்து எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 இயர்ஸ் ஒரு அலோபதி ட்ரக்கை ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு பேஷண்ட்டாக இருந்தால் அவங்கள நீங்கள் வந்து நம்ம சித்தாவுக்கு டோட்டலாக ஒன்லி ஹெர்பல் மட்டும் எடுக்கிற கண்டிஷனுக்கு கொண்டு வரணும்னா 3 months ஆகும். எத்தனை இயர்ஸ் அவங்க தன்னோட உடம்பை அதுக்கு பழக்கப்படுத்தியிருக்காங்களோ அத்தனை மாதங்களாகவும் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு. அது நாங்கள் சிம்பிளாக போட்ட ஒரு கால்குலேஷன். இப்போ தெரப்பீஸ்ன்னு எடுத்துட்டோன்னா அது டோட்டல் டீடாக்சிஃபிகேஷன் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்களா சார்? கண்டிப்பாக. இந்த தெரப்பீஸ் வந்து இப்போ மெட்டபாலிசம் தானே, இப்போ மெட்டபாலிசத்தை வந்து நல்லா ரெகுலேட் பண்ணுறது தான் தெரப்பி பண்ணுது. மெட்டபாலிசம் நல்லா ரெகுலேட் ஆகிட்டாவே டயபெட்டிஸ் தானாகவே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ தெரப்பீஸ் எக்ஸ்டர்னல் தெரப்பி எல்லா தெரப்பியும் ஆயில் பாத்துலேருந்து வாழை இலை குளியல்லேருந்து மட் பாத்துலேருந்து எல்லா நீராவி குளியல்லேருந்து எல்லாமே எல்லா தெரப்பிஸும் டெஃபினட்டாக டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணும். இப்போ நம்ம சித்தா எடுத்துகிட்டு இருக்கப்ப வந்து அலோபதியும் எடுத்துகிட்டு இருக்காங்க, சித்தாவும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து அலோபதி ஸ்டாப் பண்ணலாமா, இல்லை அது நம்ம அங்கே போய் கேட்டு தான் இது பண்ணுமா இந்த மாதிரி? அதுதான் இப்போ நான் சொன்ன ஒரு லிமிட் இருந்தால் தான் ஒன்லி சித்தா, லிமிட் அது கிராஸ் பண்ணிடுச்சுன்னா பேரலல் ட்ரீட்மெண்ட் தான் சொல்லிட்டேன். இப்போ பேரலல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு வந்து பிளட் சுகர் நல்லா எஃபெக்டிவாக மேனேஜ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அலோபதி டேப்லெட்ஸை கொஞ்சம் டோஸை குறைக்கணும். அதை வந்து நீங்கள் ஒரு அலோபதி டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான் மேனேஜ் பண்ணணும். நான் அதை ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு கொஷினுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் 2 ட்ரக்கும் சேர்த்து எடுத்துக்கிறப்ப ஹைப்போகிளைசிமிக் கண்டிஷன் போகுதுன்னா அது வந்து அலோபதி ட்ரக்கோட எக்ஸஸ் டோசேஜ்னால தான் இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் டயபெட்டிக் அதாவது பிளட் சுகர் நார்மல் லிமிட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் காலைல ஒரு மெட்ஃபார்மின் ஈவினிங் ஒரு மெட்ஃபார்மின் போட்டிருந்தீங்கன்னா அது டெஃபினட்டாக என்ன பண்ணும், ஹைப்போகிளைசிமிக் கொண்டு போக தான் செய்யும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மெட்ஃபார்மின் டோசேஜை ஒரு அலோபதி டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதை மாற்றணும். ஸோ அவங்ககிட்டயும் நம்ம கிளாரிஃபை பண்ணிடணும். டெஃபினட் அப்படி பண்ணால் தான் அது கரெக்டு. அதாவது சேஃப் ஜோனில் இருக்கும். நம்மளாம் எதுவும் பேஷண்ட்டாக வந்து அலோபதி டேப்லெட் போடுறது நிறுத்துறது, சித்தா டேப்லெட் போடுறது நிறுத்துறது, அந்த மருந்துகளை கஷாயம் குடிக்கிறது நிறுத்துறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு 2மே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி பண்ணுறது பெட்டர். இப்போ ரூட் காசுன்னு பார்த்துட்டோன்னா எது அதிகமாக க்யூர் பண்ணுது? சித்தா க்யூர் பண்ணுதா இல்லை அலோபதி க்யூர் பண்ணுதா? இல்லை சிம்டமேட்டிக்காக வந்து ட்ரீட்மெண்ட்டு நடக்குதா? ஆக்சுவலாக சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா இப்போ நிறைய பேஷண்ட்டுங்க டயபெட்டிக் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெகுலராக வெந்தயம் சாப்பிட்றவங்க இருக்காங்க, நிறைய யூடியூப்பில் பார்த்து சின்ன சின்ன கஷாயம் போட்டு குடிக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு குரூப்பு டயபெட்டிக்கை மெயின்டைன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் தப்பான விஷயங்களை பார்த்து பண்ணிவிட்டு டயபெட்டிக் சுகர் லெவல் ரைஸ் ஆகிட்டு வரவங்களும் இருக்காங்க. இப்போ ரூட் காஸ் அப்படின்னா டயபெட்டிக் எதுக்கு ரூட் காசு? டயபெட்டிக்கோட ரூட் காஸ் வந்து லைஃப் ஸ்டைல் தான். நீங்கள் செடன்ட்ரி லைஃப் வாழ டயபெட்டிஸுக்கு வந்து உடம்புல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, வாக்கிங் பண்ணுவீங்க, அதுமாதிரி டயட்டில் ஒரு சின்ன பிளான் பண்ணுவீங்க. இதெல்லாம் பண்ணால் தான் அந்த ரூட் காசை அடிக்க முடியுமே ஒழிய சித்தானால் ரூட் காசை சரி பண்ண முடியுமா, அலோபதினால் சரி பண்ண முடியுமானா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால் தான் ரூட் காசை சரி பண்ண முடியும். பட் இனிஷியல் ஸ்டேஜில் சித்தா வச்சே சரி பண்ணிடலாம். அட்வான்ஸ் ஸ்டேஜில் நீங்கள் அலோபதியும் சித்தாவும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம், நீங்கள் ஏஜ் ஆன பிறகு கொஞ்சம் ரெகுலராக ஒரு ஆவாரை குடிநீர் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாவே டயபெட்டிஸே வராமல் தடுத்துடலாம். ஸோ ஆவாரம்பூவில் சித்தர்கள் பாடலே உங்களுக்கு தெரியும், ஆவாரை பூவிருக்க சாவாரை கண்டீரோ அப்படின்னு சொல்லி அந்த பாடலே சொல்லுவோம். ஸோ ஆவாரம்பூ ரெகுலராக ஏதாவது ஒரு கடுக்காயோ இல்லை ஆவாரம்பூவோ இல்லை நெல்லிக்காயோ ஏதாவது ஒன்று காயக்கற்ப மாதிரி ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உறுதியாக டயபெட்டிஸ் வராமலே நம்ம உடம்ப ஒரு காயக்கற்பம் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் டயபெட்டிஸ் வராமலே நல்லா மேனேஜ் பண்ண முடியும். இப்போ டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் வருது இல்லைங்க சார், டயபெட்டிக் நியூரோபதி நெஃப்ரோபதி ஆம்புடேஷன் பண்ணுற அளவுக்கு நிறையா பேர் போயிட்டு ஆம்புடேஷனே பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறதுல வந்து சித்தால் ஏதாவது ரெமடி தெரப்பீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா சார்? டெஃபினட்டாக. ஆக்சுவலாக இப்போ டயபெட்டிக் காம்ப்ளிகேஷனில் என்ன இஷ்யூனா, இப்போ வந்து ஒரு புண்ணு நம்ம உடம்புல உண்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நீங்கள் நிறைய கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புண்ணில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, மஞ்சள் வைப்பாங்க. சில பேர் குப்பை மேனியை நைஸாக அரைச்சாங்க. அந்த மாதிரி புண்ணை ஹீல் பண்ணுறவங்களாம் உண்டு. ஆனால் நீங்கள் அதே புண்ணில்
சும்மா ஒரு ட்ராப் வந்து ஒரு சுகர் வாட்டரை விட்டு பார்த்தீங்கன்னா அந்த சுகர் வாட்டரை விட சர்க்கரை கலந்த தண்ணியை அந்த புண்ணில் விட அந்த புண்ணு பெருசாகிட்டே போகும். சர்க்கரை வந்து புண்ணை வந்து பெருசாக்குறதுல ஒரு மிகச்சிறந்த உணவு. அதனால தான் இப்போ டயபெட்டிக் உண்டெல்லாம் வந்துச்சு. நம்ம இப்போ பிளட் சுகர் ஹை லெவலில் இருக்கிறவனுக்கு உடம்பு ஃபுல்லாக அந்த ரத்தத்தில் சர்க்கரை ஓடிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். அப்படி சர்க்கரை ஓடிட்டே இருக்கிறப்ப அது வந்து அந்த புண்ணை சரியாகவே விடாது. ஸோ அது வந்து ஒரு எந்த மடிக்கும் அந்த புண்ணோட இம்பேக்ட் இருக்கோ அது மடிக்கும் இந்த இப்போ டாப்லர் ஸ்டடிலாம் பண்ணி ஆர்ட்ரிஸ் வெயின்ஸ் எல்லாம் எது மடிக்கும் டிஸ்டர்ப் ஆகிருக்குன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேலே அது வந்து அழுகி போகிற கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா எது மடிக்கும் எடுத்தால் தான் சேஃபு அப்படின்ற ஒரு கண்டிஷனில் ரொம்ப அழுகல் தன்மை உண்டாகிற கண்டிஷனில் அவங்க ஆம்புடேஷன் பண்ணி உயிரை காப்பாற்றுறாங்க. இப்போ சித்தாவில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் சித்தாவில் நம்ம என்ன ஃபஸ்ட்டு எஃபெக்டிவாக டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய கசப்பு சுவை துவர்ப்பு சுவை சார்ந்த மருந்துகளை உள்ளே கொடுத்து கூட பேரலாக அலோபதி ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா எடுத்துக்கிட்டோம். அப்படி இல்லைன்னா நல்ல எஃபெக்டிவான மருந்துகளை கொடுத்து அந்த டயபெட்டிக்கை நல்லா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வெளியில் வந்து அந்த புண்ணு முழுமையாக குணமாகிற அளவுக்கு அந்த முதல்ல அந்த அழுகல் தன்மை போகிற அளவுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு காட்டனில் அந்த மருத்துவத்தன்மை வாய்ந்த அந்த எண்ணெயை வச்சு அந்த இடத்துல வச்சு கட்டி அந்த இடத்துல புண்ணு இல்லாமல் ஆற்றுவோம். ஆற்றி ஒரு சர்டன் பீரியடு ஒரு அந்த அல்சருக்கு தகுந்த மாதிரி நிறைய ஆம்புடேஷனை இந்த சித்த மருந்துகளை கொடுத்து நாங்கள் குணமாக்கியிருக்கோம். அந்த ஆம்புடேஷனே இல்லாத அளவுக்கு தடுத்துருக்கோம். ஸோ டயபெட்டிக் அல்சரில் சித்தா ட்ரக் வந்து எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். ஏன் எக்ஸலண்ட்டாக வேலை செய்யுதுன்னா பெரிஃபரல் பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை குறைக்கிறதுல இந்த ஹெர்பல்ஸ் தான் கிங்கு. இப்போ வந்து பெரிஃபரல் பிளட் ஃப்ளோவில் தானே சுகர் லெவல் நிறைய இருக்கிறப்ப அந்த சுகர் லெவல் அதனால தான் அந்த புண்ணெல்லாம் ஆறவிடாமல் பண்ணுது. ஸோ நம்ம ஹெர்பல்ஸ் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹெர்பல்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் அதில் இருக்கக்கூடிய அல்கலாய்ட்ஸ் சப்போனின்ஸ் எல்லாம் பிளட்டில் வந்து அப்சார்வ் ஆக அது பேன்க்ரியாஸில் மட்டும் ஆக்ட் பண்ணல, நம்ம பிளட் ஃப்ளோவில் மிக்ஸ் ஆகி பெரிஃபரல் பிளட் ஃப்ளோவில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை நல்லா மெயின்டைன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூஸு அங்கே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல ஹெர்பல்ஸ் வந்து ஒரு மேஜர் ரோல் பண்ணுது. அதுக்கு இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அந்த தன்மையை பண்ணுது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா டயபெட்டிக்கில் ஒரு காம்ப்ளிகேஷன் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக் நெஃப்ரோபதி வருது, இல்லை டயபெட்டிக் நியூரோபதி வருது, கண்ணே பாதிக்கக்கூடிய தன்மையில் போகுது. அப்படின்னா ரெண்டு விஷயம், நாங்கள் ஃபஸ்ட்டு டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்ல ட்ரக்கு கொடுத்து எந்த ஆர்கன் பிரச்சனைகள் இருக்கோ அந்த ஆர்கனுக்கான மருந்தையும் நம்ம சேர்த்து கொடுத்தா டெஃபினட்டாக காம்ப்ளிகேஷனை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணலாம். நிறைய ஆம்புடேஷன் இந்த ஹெர்பல் ட்ரக்ஸை எடுத்துக்கிட்டு தடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் பர்டிகுலராக நல்லா அழுகி போய் காலே எடுத்தே அவனும் கருப்பாக மாறி அந்த கண்டிஷனில் இருக்கிறதெல்லாம் எங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மெடிக்கேட்டட் ஆயிலை வச்சு கட்டுறப்ப அதில் இருந்து சீலெல்லாம் அந்த இன்னும் சொல்லப்போனால் நம்ப மாட்டீங்க, அது என்ன அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சீலையும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுகல் தன்மையும் சக் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி நம்ம மருந்து எண்ணெயில் இருக்குது. சக் பண்ணி எடுத்து அதை முழுமையாக ஹீல் பண்ணி கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகும். ஸோ டயபெட்டிக் காம்ப்ளிகேஷனில் சித்தாவோட ரோல் வந்து ஒரு மேஜர் ரோல், ரொம்ப பாசிட்டிவான ரோல். இது வரைக்கும் நம்ம வந்து பொதுமக்களுக்கு என்னென்ன கேள்வி எழுங்கிறது வந்து நான் கேட்டேன், சார் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இதே மாதிரி ஃபர்தராக என்னென்ன டிசீஸ் வருது அதில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணலாங்கிறது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.